வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடைக்காக நம்ம சின்னதாக கடை ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். அந்த கடைக்கு வாங்கின ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் காட்டியிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இப்போ வந்துட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்நாக்ஸை காட்டியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், உண்டியல் வாங்கினதை பற்றி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி போன லாங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கோயிலுக்கு போனதை பற்றி போட்டிருப்பேன். அப்பயும் பார்த்திங்கன்னா நான் உண்டியலில் வந்து இது மாதிரி ஒரு வருஷம் சேர்த்து வச்சு தான் அந்த உண்டியலை வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்கேன். பார்க்காதீங்க, என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். என்ன அது ரெண்டு தடவையும் வந்து இப்படி சேவிங் பற்றி போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சேவிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்ம வந்து எப்பயுமே வர சம்பளத்தை வந்து அப்படியே செலவு பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டு வந்து என்ன சொல்கிறது, நம்ம விற்கிற விலைவாசிக்கு நம்ம அது இதுன்ட்டு 2-3 பொருள் அப்புறமேட்டு வீட்டு வாடகை இதெல்லாம் கட்டிட்டு கரண்ட் பில் அது இதுன்னு கட்டினோம்னாவே சரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லார் லைஃபுமே. ஆனால் அதில் நம்ம வந்து சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணணும்னு நாம் வந்து நினைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப், நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு உண்டியல் வாங்கணும். என்ன அது உண்டியல் வாங்கி தான் நம்ம காசு சேர்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை. மணி பர்ஸில் கூட சேர்த்து வைக்கலாம். அம்மாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு டப்பால அந்த மாதிரிலாம் போட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உண்டியல் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பர்ஸு நம்ம டப்பாலெல்லாம் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம கை சும்மா இருக்காது. எதுக்காவது இல்லைன்னா போய் டக்குன்னு அதை எடுக்க தோணும். அதே உண்டியல் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக எடுக்கவும் மாட்டோம். அதுவும் எல்லா பக்கமும் சீல் அடித்த மாதிரி உண்டியல் வாங்கிருங்க. உண்டியல் ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாயிலேருந்து உண்டியல் இருக்குது. அந்த மாதிரி வாங்கிருங்க. அதில் உங்களால் எவ்வளோ முடியுதோ 5 ரூபா போடுங்க, 10 ரூபா போடுங்க, முடிஞ்சதுன்னா 50 ரூபா 100 ரூபாய் எவ்வளோ முடியுதோ போடுங்க. இத்தனை மாதம்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் சேர்த்துறேன், இல்லை இந்த பண்டிகைக்கோசரம் சேர்த்துறேன், இல்லை நான் வந்து பாப்பா ஸ்கூல் ஃபீஸ்க்கோசரம் இந்த வருஷத்தில் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கலாம். நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாலும் ஓகே தான், சொல்லாமல் செஞ்சிங்கனாலும் ஓகே தான், அது நம்மளோட விருப்பம். இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்து செஞ்சு பார்க்கணுங்க. நம்ம எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணதான் தோணும். அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருக்கேங்க. 5 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளோ நம்ம கையில் இருக்கோ அதை சேர்த்து வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இது மாதிரியே நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங்க நம்மளாம் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து எதுக்காவது ஒன்று யூஸ் ஆகும். இதை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் வந்து போடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது முக்கியமாக தேவை அந்த மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நான் பேசியிருக்கிறது வந்து டிப்ஸ் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் நான் அடுத்தடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.